ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். மீமி தன்னை ரெண்டாவதா வச்சு காசுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பெட்டு கட்டியிருக்காளேன்னு ராஜா நேரா மீமி கிட்ட போயிடுறான். மீமி அங்க இருக்கிற காசெல்லாம் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ராஜா அசிஸ்டன்ட்ட பார்த்து அரண்மனையில சூதாடுறது தப்பு தானே, இந்த காசு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மீமி கெஞ்ச கெஞ்ச அத்தனை காசையும் தூக்கிடுறாங்க. வேலைக்கார பொண்ணு இருக்கால அங்கிருந்து தலை தெரிச்சுட்டு ஓட பாக்குறா. ஆனா டக்குன்னு கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டுருது. ராஜாவோட பாடி கார்டு இருக்கானே அவனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும் போல கையில மருந்து எடுத்து கொடுத்து இந்த மருந்தை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கிளம்பி ஓடி போயிடுறா. ராஜா பாத்துட்டே இருக்கான். எவ்வளவு தைரியம்டா, என்ன செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு நீ பெட்டு கட்டியிருப்பேன்னு கேட்க ராஜா நிறைய சம்பாதிக்கணும்ல, அதுக்காக தான், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி சமாளிக்கிறா. ராஜா இதுலயும் கேக்குற மாதிரி இல்ல. ராஜாவை எப்படி சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அவ ஏதோ ஊர்ல இருந்து நூடுல்ஸ் பாக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கொண்டு வந்திருப்பா போல, இத்தனை நாளா பத்திரமாவே வச்சிருந்திருக்கா. அதை எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறா. எம்மா குப்புனி கெட்ட நாத்தம் அடிக்குதேம்மா, இத போய் ராஜாக்கு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, எங்க ஊர்ல இதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அப்படிதான் ஒரு மாதிரி வார்டு அடிக்கும், லைட்டா கெமிக்கல் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியாதுன்னு அதை மீமி உட்காந்து சமைக்கிறா. நேரா ராஜா நம்ம மீமியோட ரூம்குள்ளதான் இருக்கான். என்ன எவ்வளவு குப்பையா ரூம் வச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பக்கத்துல போயிட்டு இருக்க மீமி உள்ள வந்துடுறா. ராஜா அதெல்லாம் நீங்க டச் பண்ணி உங்க கையை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, வாங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்ல மீமி என்ன கன்றாவி இது, இதெல்லாம் என் வாயிலே வைக்க மாட்டேன், கேவலமா இருக்கு அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க அப்புறம் மயங்கி போயிருவீங்கன்னு ஒரு ஸ்பூன்ல நூடுல்ஸ் எடுத்து மீமி வாயில வச்சு விட்டுடுறா. ராஜா டக்குன்னு நெஞ்ச புடிச்சிட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துற மீமி பாக்குறா. என்ன ராஜா நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு செத்து போயிட்டாரு அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல இல்ல கண்டிப்பா நம்ம எந்த தலையை வெட்டிடுவாங்க, ராஜா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் தண்ணி தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுக்குள்ள குதிச்சிட வேண்டிதான், லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலான்னு ராஜா பக்கத்துல வரா. ராஜா என்ன மன்னிச்சிருங்க, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லதான், ஆனா அப்புறம் தான் நீங்க எவ்வளவு நல்லவருங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன், ஆனா என்னால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புற ராஜா தண்ணி தொட்டிக்குள்ள முழுகுறா. அது வரைய நடிச்சிட்டு இருந்த ராஜா வேகமா வந்து மீமி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சட்டை பிடிச்சு தூக்குறான். பைத்தியக்காரியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்ல, யாராவது இப்படி பிராங்க் விளையாடுவாங்களா, அதுவும் உயிரை பணையமா வச்சு அப்படின்னு மீமி திட்டிட்டு இருக்கா. தொட்டிக்குள்ள போன ஊருக்குள்ள போக முடியலையேன்னு மீமி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ராஜா டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு ராஜாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா ராஜாக்கு உண்மையாவே உடம்பு முடியல போல, கட்டில வந்து படுத்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. அசிஸ்டன்ட் ஓடி வரான். மீமி எங்கன்னு ராஜா கேட்க, அந்த துரோகியை பத்தி எதுக்கு கேக்குறீங்க ராஜா, அவ கொஞ்சம் கூட நல்ல ஆளே கிடையாது போல, இங்க பாருங்க அவ பேக்ல இந்த போட்டோ இருந்தது, இது பிரின்ஸ் ஹீ இருக்கான்ல அவனோட போட்டோ தானே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவ சாப்பிட கொடுத்தால அதுல நிலக்கடலை இருக்கு, அதுக்கு நீங்க அலர்ஜிக்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட கொடுத்திருக்கா, அதை கூட விடுங்க, இது ஏதோ ஒரு மருந்து மாதிரி வச்சிருக்கா பாருங்க, வசிய பொடியா இருக்குமோ அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ராஜா மீமியை கூப்பிடுறான். மீமி இங்க என்ன நடக்குது, எதுக்காக பிரின்ஸ் ஹீயோட போட்டோவை நீ பக்கத்துல வச்சிருக்க அப்படின்னு கேட்க, இது பிரின்ஸ் ஹீ இல்ல, எங்க ஊர்ல இதே மாதிரி ஒரு சிங்கர் இருந்தாரு, எனக்கு அவர் பயங்கர ஃபேவரட், அதனால தான் நான் அவர் போட்டோவை வச்சிருந்தேன், அதுவும் இல்லாம பீனட்ஸ் உங்களுக்கு அலர்ஜின்னு எனக்கு சத்தியமா தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது ஏதோ மருந்து மாதிரி வச்சிருக்கே, இது யாரோடது அப்படின்னு கேட்க, அன்னைக்கு துணை மனைவி இருக்காங்கல்ல ராணி, அவங்க வச்சிருந்தாங்க, அதை என் கையில கொடுத்துட்டாங்க, இதை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மீமி என்ன பண்றா, லைட்டா மோந்து பாக்குறேன், என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு மோந்து பாக்குறா. அந்த பொடியை மூக்குக்குள்ள போயிடுது. அதுவே வசிய பொடி போதை பொடி தானே, அத பாட்டுக்கு உள்ள போயிட்டு மீமி இருக்கால ராஜா பக்கத்துல வந்துட்டு ராஜா ராஜா அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு ராஜா தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. மீமி மேல போட்டிருக்க சட்டையெல்லாம் கூட கழட்டி எறிகிறா. ராஜா பாக்குறான், மீமி ஒரு பொண்ணா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கான். மீமி பாட்டுக்கு முத்த கொடுக்கறதுக்கு வந்து பக்கத்துல வர ட்ரை பண்றா. ராஜா அவளுக்கு தடுக்கிற அப்படின்னு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்க மீமி கீழே வந்து தலையில அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ராஜாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அடுத்த நாள் காலையில மீமி எந்திரிக்கிறா. ஆமா நேத்து நம்ம போதையில ஏதோ பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ராஜாவோட பாடி கார்டு வந்துடுறான். சீக்கிரமா இங்க இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்கயோ வெளியே கூட்டு போயிட்டு இருக்கான். எங்க கூட்டு போயிட்டு இருக்க, ஐயோ குடியா, என் தொட்டியை எங்க தூக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு மீமி கத்த ஆரம்பிக்கிறா. மீமி வேகமா வெளியே வரா. அங்க ஒரு சாமியார் வரான். அன்னைக்கு மழை வரணும்னு சொல்லிட்டு வேண்டியத சாமியார் தான் இந்த ஆளு. அன்னைக்கு பார்த்தா தொட்டிக்குள்ள இருந்து நான் தான் வந்தேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். இதுக்கு மேல நடிக்க முடியாதேன்னு சொல்லிட்டு மீமி அங்க தலை தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க டவுட் வந்துருது. அங்க இருக்கிற ராஜாவோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட்னா வந்துட்டு ஏற்கனவே ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, குழந்தைலாம் பிறக்க கூடாதுன்னு, அந்த ஆபரேஷன்லாம் எல்லாருக்கும் பண்ணிருக்கான்னு செக் பண்றதுக்காக, யாராவது போலி ஆளுங்க உள்ள வந்துட்டாங்களான்னு பாக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களாம். இங்க நம்ம ராஜா
ராஜா நல்லா அப்படி மயக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். மீமியும் ஒரு பொண்ணு. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. எனக்கு ஒரே வெக்கமா வருது. என் மனசுல இந்த காதலுக்குலாம் இப்பதான் ஒரு விடிவு காலமே கிடைக்குது. ஏன்டா என் மனசு அந்த பொண்ணை பார்க்கும்போது துடிச்சதுன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க மீமிய செக் பண்றதுக்காக கூட்டு போய் நிறுத்துறாங்க. அம்மா என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு மீமி ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த பிரின்ஸ் ஹீ இருக்கான்ல, அவன் ராஜாவை பாக்கிறதுக்கு போயிடுறான். ஆனா ராஜா கண்டுக்காம அந்த பக்கமா போலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, ஆனா பிரின்ஸ் ஹீ புடிச்சிடுறான். ராஜா எதுக்காக நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அதான் உங்க அசிஸ்டன்ட் இருக்கான்ல மீமி, அவனை பத்தி ஏதாவது ரகசியம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீ கேட்க ராஜா பாக்குறான். அவ ஒரு பொண்ணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அந்த சாமியார் இருக்கான்ல, அவன் நேரா ஓடி வந்துட்டு அங்க நான் ராஜமாதா கூட ஒரு மினிஸ்டர் இருப்பான்ல, அந்த மினிஸ்டர் கிட்ட இப்பதான் இந்த ஆளை நான் பார்த்தேன், ராஜாவோட அசிஸ்டன்ட் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நல்லா இந்த முகத்தை பாருங்க, அன்னைக்கு தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து வந்த தண்ணீர் தேவதை இருக்கான்ல, இந்த மாதிரி தானே இருந்தா. நம்ம அவ காணாம போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுல வேற ஏதோ கதை இருக்கு போலன்னு சொல்ல இந்த மினிஸ்டரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். மினிஸ்டர் நேரா ராஜமாதா கிட்டையும் அவங்க பொண்ணு அதான் ராணி கிட்டையும் போயிட்டு ஏதோ ஒண்ணு நடக்குது, நம்ம ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணி ஆகணும். ஏன்னா ராஜாவை மயக்கிறதுக்கு யாரோ ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டா, இது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ராஜமாதா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க கரெக்டா மீமியோட டர்ன் வந்துருது. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்களான்னு பாக்கணும், வா உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்ல மீமி பாக்குறா. இல்ல அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா ராஜாவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டாரு. மீமியா நான் என் கூட கூட்டு போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மீமி அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனையே ஆயிடுது. ராஜா கிட்ட மறுபடியும் ஹீ போயிருக்கான். ஹீய பார்த்துட்டு எதுக்காக எல்லாருக்கும் பாடி செக்அப் பண்ணுன்னு சொன்ன, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக போயும் மீமியை டார்கெட் பண்ற அப்படின்னு கேட்க, அதேதான் நானும் கேக்குறேன். நாட்டை பாக்குறத விட்டுட்டு நீ எதுக்கு கண்டவங்களையும் கவனிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்புன்னு வேற எதுவுமே இல்லையா? இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கத்த ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ராஜா போனும் ட்ரை பண்ணா கூட விட மாட்டேங்கிறான். அதுக்குள்ள நம்ம மீமியை கூட்டு ராஜமாதா முன்னாடி போட்டுடுறாங்க. ராஜமாதா கேட்டுட்டு இருக்காங்க, நீ ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்க, நான் ஒரு பொண்ணு கிடையாது, ஆனா அன்னைக்கு மழை வரத்துக்காக கொண்டு வரப்பட்ட தேவதை நான் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் நீ நடிச்சிருந்திருப்ப, மழை வரத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஆளு அப்படின்னா ராஜாவோட அசிஸ்டன்ட் மாதிரி ஏன் நடிக்கணும்னு ராஜமாதா கேக்குறாங்க. இவளை தூக்கிட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாக்கும் ஹீக்கும் சண்டையே நடக்க ஆரம்பிக்குது. ராஜா அதுல அடி கூட வாங்கிடுறாரு, நம்ம மீமிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம மீமிய கட்டி வச்சு அடி நடிக்கிறாங்க, மினிஸ்டர் கொடுமைப்படுத்துறாங்க. சொல்லு, உனக்கும் ராஜாக்கும் நடுவுல என்ன சம்மந்தம் இருக்கு, யாரு சொல்லி இங்க வந்த அப்படின்னு கேள்வி கேட்டு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு கையில கத்தியோட இந்த மினிஸ்டர் வரான். ஒரு நரம்பா வெட்டி எடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு. இல்ல நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கும் போதே ராஜா உள்ள வராரு. கையெடுங்க அவன் மேல இருந்து, யாராவது தொட்டிங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா இப்பயாவது வந்தீங்களே அப்படின்னு மீமி மயங்கி ராஜா மேலேயே விழுந்துட்டா. ராஜா அப்படியே அவளை தூக்கிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க ராஜாவோட ரூம்ல வச்சு. ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, மத்தபடி பெரிய காயம் இல்ல, மருந்து போட்டாச்சு, சீக்கிரம் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ராஜா எல்லாரையும் வெளியே அனுப்புறான். அவங்க எல்லாம் செக் பண்ணா உடம்புல இருக்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு காயத்துக்கு மருந்து போடுற வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சட்டை கிட்ட மருந்து போடலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள மீமி ஏஞ்சிடுறா. ராஜா நான் பொண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, ஆமா தெரிஞ்சிருச்சுன்னு ராஜா சொல்றான். ஆனாலும் எதுக்கு என்ன காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை விட்டீங்க, என் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா அப்படின்னு மீமி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ராஜமாதா உள்ள வர சத்தம் கேக்குது. ராஜா அப்படியே மீமிய பெட்டோட மூடிட்டு பெட்ஷீட்டை மேல போத்திட்டு, ராஜமாதா எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு அவன் மட்டும் படுத்திருக்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ராஜமாதாக்கு டவுட் வருது. பெட்ஷீட்டை தூக்கிடுறாங்க. உள்ள இருந்து நம்ம மீமி வரத பாத்துட்டாங்க. இந்த பையன் உன்னை இன்னுமா மயக்கி வச்சிருக்கான் அப்படின்னு ராஜமாதா பயத்துல மயங்கியே விழுந்துடுறாங்க. ராஜமாதாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. உடம்புல பெருசா ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. ஆனா ராஜமாதா எந்திரிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ராஜா கிட்ட டாக்டர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான், இந்த மீமியாலதான் ராஜமாதாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, மீமி ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரோம் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையா இருந்தா எங்க மீமிய ராஜமாதாவை சரி பண்ண சொல்லுங்க. அப்படி ஒரு வேலை சரி பண்ணலனா இன்னும் 10 நாள் மீமிய நான் என் கையாலேயே வெட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்ல, ராஜாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, அமைதியா நிக்கிறான். ராஜா அங்க கிளம்பி வெளியே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். ராணி அங்க வந்துடுறா. நம்ம 2 பேருக்கும் நடுவுல எதுவும் நடக்கல அப்படிங்கறதாலதான் ராஜமாதா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. வேணா நம்ம 2 பேரும் சொல்ல, இல்ல வேண்டாம் அது நடக்காது, நடந்தா நம்ம 2 பேருமே எதிர்காலத்துல ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து ராணி வேகமா கோச்சிட்டு கிளம்பி போயிடுறா. மீமி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. நம்மள வேற வெளியே விட மாட்டாங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ல, இந்த வேலைக்கார பொண்ணு இருப்பால மீமியோட ஃப்ரெண்டு, அவங்க பாடி கார்டு கிட்ட இந்த ட்ரெஸ் கொஞ்சம் ராணி கிட்ட கொடுக்கணும், ப்ளீஸ் கொடுத்துட்றீங்களா, கால்ல அடிபட்டுச்சு நடிச்சு அவன் அங்க இருந்து அனுப்புறா. நேரா இவன் உள்ள போயிட்டு மீமிய பாக்குறா. சீக்கிரமா நீ கிளம்பி வெளியே போயிடுறீ புரியுதா, நான் பேக தூக்கி
தூக்கி போடுறேன்னு சொல்ல மீமி பாக்குறா. இங்கே தான் கொண்டுடுவாங்க, வெளியவாவது ஓடலாம் அப்படின்னு காம்பவுண்ட் செவரை ஏறி குதிச்சு வெளியே குதிக்கிறா. வேலைக்கார பொண்ணு, நீ பத்திரமா போயிட்டு வா. காசா பண்ணி, நான் உன ஃப்ரெண்டா தாண்டி ஹெல்ப் பண்றேன், காசுக்காக ஹெல்ப் பண்ணல, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ராஜாவோட பாடி கார்டு இருக்கான்ல, அவனும் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ராஜாட்ட போய் சொல்றான். ராஜா பாக்குறாரு, அவ அட்லீஸ்ட் வெளியவாவது போய் நிம்மதியா இருக்கட்டும். இங்க பாரு பாடி கார்டு, நீ வெளியே போயிட்டு அவளை பத்திரமா பாத்துக்கோ, யாரும் அவளை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல பாடி கார்டும் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், அவளாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம பாடி கார்டு எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மீமி போறாளோ அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவளை பாதுகாக்கிறான். மீமி முதல் தடவையா பொண்ணா வேகட்ட போட்டுட்டு ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க, ராஜாவை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. மீமிக்கு இது கோவம் வந்துருது. யோ, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ராஜா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரை பத்தியே போய் கேவலமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி வச்சிட்றா. எவ்வளவு தைரியம் தான் பொண்ணு என்ன திட்டி வருவ அப்படின்னு அங்க இருந்து அவளை அடிக்கிறதுக்கு ஆளுங்க வர ராஜாவோட அசிஸ்டன்ட் அங்க வரதுக்குள்ள, ஆனா அங்க நம்ம ஹீ பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். அவன் அந்த ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு மீமியை காப்பாத்துறான். பாடி கார்டு பாக்குறான், இவனுக்கு நடுவுல குறுக்கு வரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மீமி கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம ஹீ பிரின்ஸும் வந்துட்டு, உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் உண்மையை சொல்ல மாட்டேன், நீ ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா தெரியற, அதனாலதான் நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் கூட எப்படியாவது இந்த ராஜமாதா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதை சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீ பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி எந்திரிச்சா கூட நிக்கவே முடியல, மயக்கமா வருதான், என்ன பிரச்சனைனே தெரியலையா அப்படின்னு சொல்ல உடனே மீமி யோசிக்கிறா. இதே மாதிரிதான் என் பாட்டிக்கும் பிரச்சனை இருந்தது, அவங்களுக்கு அப்பப்போ நானு சைனீஸ் மசாஜ் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணேன், ஒரு வேளை அதை சரி பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நேரா அடுத்த நாள் கிளம்பி நம்ம மீமி மறுபடியும் ராஜாவை பாக்குறதுக்கு அரண்மனைக்கு வந்துடுறா. இங்க ராஜமாதாவை சரி பண்ணாட்டி தானே எனக்கு மரண தண்டனை கிடைக்கும், நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல ராஜா உன் உயிருக்கே இதனால ஆபத்து வரும்னு சொல்றான். எனக்கு காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல ராஜா, எனக்கு கவலை கிடையாது, நான் ட்ரை பண்றேன், என் பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு மீமி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு சில புக்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு மீமி லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த ராணி இருக்கால, நிறைய திருட்டுத்தனமா பொருள் எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்துதான் உட்காந்து சாப்பிடுவா போல, பொதுவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. அங்க மீமி ஓடி போயிடுறா, கண்டுபிடிச்சிடுறா. ராணியை வேற காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ராணியும் மேல கை வச்சுட்டு, இது நீ ஒரு பொண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. நான் ஒரு பொண்ணு தான், அதை பத்திலாம் நீங்க தப்பா யோசிக்க வேண்டாம், உங்களை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களை மாதிரி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா, அதனாலதான் நான் உங்கள்கிட்ட ஒன்னே கேட்கவா. நீங்க ஒரு தடவை பயங்கரமா குடிச்சிட்டு என் கூட வந்தீங்கல்ல, அப்போ என்ன பார்த்து ஹுவான் ஹான்னு கூப்பிட்டீங்க, ராஜாவோட செல்ல பேர் ஹுவானான்னு கேட்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்சது யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்கா. மீமிக்கே குழம்பிடுது, அப்போ இது ராஜா இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. மீமி அடுத்து நேரா கிளம்பி ஒரு மனுஷ உருவம் மாதிரி வரைஞ்சிட்டு, இதுதான் மனுஷங்களோட உருவம், இதை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்ன நெஞ்சுக்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு ராஜா கேக்குறான். யோ, இதுக்கு பேர் தான் ஏன் இதயம், யாராவது நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல வந்தாங்கன்னா நெஞ்சில நீங்க கை வச்சு பாருங்க, படப்படன்னு துடிக்கும், அப்பெல்லாம் இதயம் நல்லா வேலை செய்து மனசுக்குள்ள யோசிச்சுக்கோங்கன்னு மீமி சொல்றா. அப்படியா, வேகமா துடிக்குமா, எனக்கு இது வரை இந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல வந்துட்டு பேம்பு எனக்கு வேணும், கண்ணாடி இன்னொரு காலத்துல கண்டுபிடிக்கல அப்படிங்கறதால மத்த விஷயம் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேம்பு தேடி எடுக்கிறா, அதை அளவெடுக்கிறா, ஸ்டெரிலைஸ் பண்றா, மருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறா, உட்காந்து ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிக்கிறா. பாவமா கஷ்டப்பட்டு இவ வேலை பண்ணிட்டு இருக்க. அவளை பார்க்க ராஜா வந்துடுறான். கருவலைங்கனா உழுந்துருச்சு, ஒழுங்கா சாப்பிடலாமான்னு கூட்டு போயிட்டு அவளுக்கு சாப்பாடு போடுறான். ராஜா, உங்களுக்கு ஒரு வாய் வேணுமா அப்படின்னு மீமி வேகமா பக்கத்துல வரா. ராஜா இப்பதான் நெஞ்சில கை வச்சு பாக்குறான். ஆமா, இங்க ஒண்ணு இருக்கு, இதயம் படப்படம் துடிக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப இவளை நம்ம லவ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து மறுபடியும் போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் ராஜமாதாக்கு செய்யணும்னு சொல்ல, ஆனா அசிஸ்டன்ட் பாக்குறாரு, ராஜமாதா ரொம்ப பெரிய ஆளு, அவங்களுக்கு உங்களை மாதிரி கண்ட ஆளுங்களும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. நான் மீமியை நம்புறேன், இந்த ட்ரீட்மெண்ட்டை முதல்ல ஏன் உடம்புல செஞ்சுக்கிறேன், எனக்கு வலி குறைதான் பார்க்கலாம், எனக்கும் ஹெவி பெயின் எல்லாம் இருக்குன்னு சொல்ல மீமி பாக்குறா. ராஜாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன், எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ராஜாக்கு சட்டையை கழட்டுறதுக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு. மீமி உடனே பார்த்துட்டு, சட்டையை கழட்டுங்க ராஜா, நான் தானே, வெக்கப்படாதீங்கன்னு சொல்ல, இல்ல வெக்கம்லாம் பண்ணல, உன்ட்டு போய் யாராவது வெக்கப்படுவாங்களா அப்படின்னு ராஜா சீன் போட்டுட்டு இருக்காரு. மீமி கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் எடுத்து ராஜாக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா, சைனீஸ் மசாஜ். இங்க இன்னொரு பக்கம் இந்த ராஜாவோட பாடி கார்டு இருக்கான்ல, அவன் வேலைக்கார பொண்ணை தேடி ஓடி வரான். நான் உன்ட்டு கொடுத்த மருந்தை நீ இன்னொருத்தங்க கிட்ட காசுக்கு வித்திருக்க, நான் எதுக்காக உனக்கு கொடுத்தேன், உன் மேல அக்கறையால தானே கொடுத்தேன்னு சொல்ல, சரிப்பா நீ எனக்குன்னு சொந்தமா கொடுத்துட்டேன்னு நினைச்சேன், திருப்பி கேப்பன்னு தெரியாது, இந்த அந்த பாட்டில் என்கிட்ட தான் இருக்கு, விக்கல, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. உடனே இவன் பாத்துட்டு இருக்கான், இவன் மேல ஒரு அக்கறையில தான் கொடுத்தோம், இவளுக்கு நம்ம மேல எந்த பாசமும் இல்ல போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வெளியே போலாம் அப்படின்னு மீமி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ராஜாவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, முதுகெல்லாம் சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ட்ரீட்மெண்ட்ல அப்படிதான் இருக்கும், இது ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு மீமி சொல்றா.
அடி பாவி என் முதுக என்னடி பண்ணி வச்சிருக்கன்னு ராஜாவும் கத்த ஆரம்பிக்கிறாரு. மிமி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டா போல. மயங்கி அந்த இடத்துலயே விழுந்துடுறா. ராஜா தான் அவளுக்கு உட்காந்துட்டு ஒத்தோடலாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நீ தூங்கு, உனக்கு ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப ஒர்க் பண்ணிட்ட, அதனால தான் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவளோட கையை பிடிச்சுக்கிறாரு. மிமி வெக்கப்பட்டுட்டு ஃபீவரை விட பெரிய விஷயம் வர போல இருக்கு, நான் இங்க ஓடி போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி ஓடி போறா. ராஜா மறுபடியும் இதை தொட்டுட்டு மறுபடியும் துடிக்குது. அப்போனா அந்த சிம்டம்ஸ் அதிகமாயிட்டே போகுதுன்னா அப்போ அதானே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அடுத்த நாள் ராஜமாதாக்கு மிமி போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுறா. ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் அவங்க முதுகு ஃபுல்லா காயமா இருக்கு, என்னமா பண்ணன்னு கத்த ஆரம்பிக்க ராஜா அந்த ட்ரீட்மெண்ட்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரும் காதுல வாங்குற மாதிரி தெரியல. மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க, மிமிய அரெஸ்ட் பண்ணுங்க, மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ராஜமாதா எந்திரிச்சு நடந்து வராங்க. எனக்கு இருந்த தலைவலி உடம்பு வலிலாம் பறந்து போச்சு. இவங்க என்ன மாயம் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ராஜமாதா, எனக்கு மனக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எங்க ஊரோட மெத்தட், இது நானே கண்டுபிடிச்சது இல்ல. ஆனா இங்க ராஜா ராணின்னு எல்லாரும் எனக்கு மருந்து தேடி கொடுத்து ஹெல்ப் பண்ணலனா இதெல்லாம் நல்லா பண்ணியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ராஜமாதா மறுபடியும் சொல்றாங்க. மினிஸ்டர் பாக்குறாரு. அவங்களோட பொண்ணு ராணியை கூப்பிட்டு, மிமி இங்க இருக்க வரைய உனக்கு நிம்மதி கிடைக்காது, மிமி உயிரோட இருக்க கூடாது, புரியுதா, ஏதாவது பண்ணி கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல ராணி யோசிக்கிறா. அவளே ஒரு பாவப்பட்ட பொண்ணு, அவளை போய் யாராவது கொலை பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு அவ ஊரை பத்தி சொன்னா. அந்த ஊர்ல குட்டியா முடி வளர்த்துக்கலாமா, அது மட்டும் இல்லாம குட்டியா ட்ரெஸ் கூட போட்டு ஜாலியா எங்க வேணா போலாமா, அவ்வளவு ஜாலியான ஊர்ல இருந்து அவ வந்திருக்கா, எனக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு ராணி யோசிக்கிறா. ராஜா அடுத்து மிமியை கூப்பிட்டு செம்ம விருந்து, நீ முக்கியமான ஒரு ஆளை காப்பாத்திருக்க, உனக்கு விருந்து போடுறேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல மிமியும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏதோ கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ கொடுத்தா இவளும் பல்ல கடிட்டு ஓபன் பண்றா. கடைசியில பார்த்தா பாக்ஸுக்குள்ள பாக்ஸ்ன்னு போயிட்டு நல்ல குண்டுமணி சைஸ்ல ஒரு வேஸ் ஒண்ணு இருக்கு. உனக்கு தான் ஃபிளவர் வேஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, இது தனி தொட்டி மாடல்ல இருந்த குட்டி வேஸ், அதனால தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நல்லா குட்டிங்க போங்க அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பிடிச்சிருக்கு ராஜா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் இருந்து ராஜமாதாவை கூட்டிட்டு வெளியே நின்னுட்டு, இனிமே சூரிய வெளிச்சத்துல டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும், ஆட்டம் ஆடி பாட்டு பாடி எக்ஸசைஸ் பண்ணோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு மிமி சொல்லி கொடுக்குறா. ராஜமாதாவும் அதை பண்றாங்க. ராஜமாதா ராஜா கிட்ட, எனக்கு மிமியே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவங்க சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸால என் உடம்பே வந்து ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி இருக்கு, இதுக்கும் மேல மிமி சாதாரண அசிஸ்டண்டா இருக்க கூடாது, நான் நல்ல பதவி ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு ராஜமாதா சொல்லிடுறாங்க. ராஜாக்கு அப்செட்டா இருக்கு. மிமி இனிமே நம்ம கூடயே இருக்க மாட்டாளா அப்படின்னு. மிமி வந்து அக்கடான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. மிமி, இப்பெல்லாம் நீ பெரிய ஆளாயிட்ட, என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, இருக்கிறதுலே நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கண்டதையும் பேசிட்டு இருக்க அப்படின்னு மிமி கேக்குறா. அடுத்து ராஜமாதா ராணிய வேணும்னே கூப்பிட்டு, ஹீ இருக்கான்ல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போக்கணுமா, அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜமாதா வேணும்னே தான் பேசுறாங்க. நம்ம மனசுக்குள்ள காதல் இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லாவே தெரியுது. சரி ராஜமாதா அப்படின்னு இவ எந்த பதிலும் சொல்லாம டைரக்டா ஓகே மட்டும் சொல்லிடுறா. ஆனா அவங்களுக்கு பொண்ணு பாக்குற நிலைமையில நான் கிடையாது, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இல்லம்மா உனக்கு ஹீய பத்தி ரொம்ப நல்லா தெரியும், நீ எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு நல்ல பொண்ணா பாரு அப்படின்னு சொல்ல, சரிங்க ராஜமாதா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ராணி எங்க இருந்து போறா. இங்க நம்ம மிமிக்கும் வர ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல, இப்போ மிமி பிஸியான ஆளாயிடுறா, யூனிஃபார்ம்லாம் கூட மாறிடுது. ஆனா ராஜா தான் மிமி எப்ப வருவான்னு வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுறான். மிமியும் ராஜாவை பார்க்க வரலான்னு கிளம்புறா. ஆனா அதுக்குள்ள மிமியை பாக்குறதுக்கு எனக்கு ஜோசியம் சொல்லுங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு ஆளுக்கு வந்துட்டே இருக்காங்க. மிமி அவங்களாலேயே ரொம்ப பிஸியா இருக்கா. ராஜாக்கு இங்க ஒரு கற்பனையிலேயே மிமி பக்கத்துல வந்துட்டு எனக்கு சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரியும் ராஜா சாப்பாடை விட்டு கொடுக்குற மாதிரியும் இருக்கு. ராஜா உங்க முகம் ஏன் இப்படி சகப்பா இருக்கு, என்ன ஆச்சுன்னு மிமி கேட்டுட்டு இருக்கா. ராஜா கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காரு. பார்த்தா எல்லாம் கனவு. மிமி என்ன வரமாட்டாளா, அவள் கோழி பாரு என்கிட்டயே இருக்கு, நான் கோழி எப்பயே வந்துட்டு கொடுக்கறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவளோட போன் எடுத்துட்டு நேரா கிளம்புறாரு. மிமி எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கால, அதை இந்த இடத்தோட ஜோசியக்காரர் வெளியே இருந்து பாக்குறாரு. என்ன மிமியை பார்த்தே உங்களுக்கு பயமா இருக்கு போல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு ராஜா உள்ள போறான். அத்தனை பேரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ராஜா அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாரையும் துரத்திடுறாரு. மிமி உன் கூட கொஞ்சம் நேரம் வெளியே போலான் இருக்கேன், வா போலாம் அப்படின்னு சொல்ல ராஜாவும் மிமியும் கிளம்பி ஜாலியா நட்சத்திரத்தை எல்லாம் பாக்கிறதுக்கு வெளியே போறாங்க. எல்லாரோட ராசியையும் பார்த்த, ஏன் ராசியை பாக்கலையே அப்படின்னு சொல்ல மிமி பாக்குறா. உங்க கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட ஊர் பேரு, என் ஊர் பேரை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற மிமி அப்படின்னு கேட்க, ரொம்ப கான்பிடென்டான ஆளு, ரொம்ப நல்லவரு ராஜா, மக்களை விரும்புற ராஜா இருக்கிறதுக்கு மக்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு மிமி சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவா, நான் நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி இவ பெருமையா நினைச்சிட்டு இருக்காளுன்னு ராஜா சிரிச்சிட்டு இருக்காரு. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.